ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான வீக்லி டாஸ்க் வந்து வேறு லெவலாக இருந்துச்சுங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. எப்போ ஃபன்னாக இருந்துச்சுன்னா டான்ஸ் ஆடும்போது நல்லா ஃபன்னாக இருந்துச்சுங்க. ஸோ எல்லாருமே டான்ஸ் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. பிக் பாஸ் வீட்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நல்ல டாஸ்க் வந்து இது ஒன்று சொல்லலாம். மொத்தம் ஒரு 3 டாஸ்க் இருக்குது. 3 டாஸ்க்லேருந்து ஒன்று அந்த பால் டாஸ்க்கு, ரெண்டாவது கோட் டாஸ்க் வந்து கொஞ்சம் நல்லா ஃபன்னாக போயிருந்துச்சு. மூணாவது இந்த டாஸ்க் வரலாம், இது நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பிக் பாஸ் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு கேமாக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி டஃப்பாக கொடுத்தது தான் வந்து நம்ம பார்க்குறது நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டஸ்டன்ஸுக்கும் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஓகேங்களா, அது என்ன டாஸ்க் என்னன்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள். அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேருக்கு சேரும். ஸோ ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள். ஸோ என்ன டாஸ்க்குனா வந்து டைம் டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, டாஸ்க் எதுக்குன்னா வந்து இந்த டாஸ்கில் யார் வின் பண்ணுறீங்களோ அந்த டீம்லேருந்து ஒரு நபரோட ஃபேமிலி வந்து 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து கானா வினோத் டீம் இருக்கலாம். அந்த டீமில் வந்து அமித், சாண்ட்ரா, திவ்யா, கானா வினோத் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு டீமில் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்களா. இந்த டீமுக்குள்ளே யார் வின் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு அந்த டீம்லேருந்து ஒரு நபர் இவங்களே வந்து இந்த டீமில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இவங்க ஃபேமிலி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே இருக்கலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி இவங்களை ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கணும்னு சொல்லி பிக் பாஸ் சரியான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சார். பட் வந்து பார்க்குறதுக்கு கேஷுவலாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து வின் பண்ண டீம்லேருந்து ஒரு நபர் என்பது அது ரொம்ப பெருசாக கான்வர்சேஷன் போகும். அதனால் பிக் பாஸ் இந்த ட்விஸ்ட் வச்சிருப்பார் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரமாக பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்த கொடுக்க மாட்டார்ல. ஸோ இதில் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சிருப்பார். ஃபஸ்ட்டு இவங்க வின் பண்ணது பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்க. அப்படியே வந்து நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வின் பண்ணலாம், அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இது நல்லா தான் இருக்குது. பிக் பாஸ் வந்து கொஞ்சம் யோசிக்க நல்லா இருக்குது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ டைம் டாஸ்க்கு நான் வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி ஹார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து செகண்ட்ஸு, மினிட்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காரு. இதில் வந்து ஒரு டீமாக பிரிச்சிருக்காரு. ஓகேங்களா, ஸோ முதல் டீம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து கரகாட்டம் டீம். ஓகேங்களா, ஸோ 3 பேர் ஒரு டீமாக வச்சுக்கிட்டாங்க. மொத்தம் 3 டீம் இருக்குது. அதில் ஃபஸ்ட் டீம் வந்து கரகாட்ட டீம். அதில் வந்து கானா வினோத், திவ்யா, சாண்ட்ரா மற்றும் அமித். ஸோ இவங்க 3 பேரும் வந்து அவங்க ஒரு டீமு. ரெண்டாவது டீம் வந்து எம்ஆடி ஆத்தாடின்னு ஒரு டீம் வச்சுக்கிட்டாங்க. அந்த டீம் வந்து பாரு, கனி, கமருதீன், ஆதிரை. ஸோ இவங்க 4 பேர் ஒரு டீமு. அதுக்கப்புறம் வந்து ஆடிக்கிட்டே இருப்பன்ற மாதிரி ஒரு டீம் உனக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எஃப்ஜே, வந்து சுபிக்ஷா, விக்ரம், சபரி மற்றும் அரோரா. ஸோ இவங்க 5 பேர் ஒரு டீம். ஸோ மொத்தமாக 3 டீமாக பிரிச்சிருக்காரு. 3 டீம் பிரிச்சுட்டு கார்டன் ஏரியாவில் வந்து ஒரு ரவுண்டு மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஒரு ஒயிட்டில் போட்டு செகண்ட்ஸு, மினிட்ஸ் வச்சுருக்காரு. இது வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டைம் ஒன்று சொல்லிடுவார். ஸோ ஒரு 40 மினிட்ஸு, 1.5 ஹவரு, அப்புறமா 2 ஹவர்ஸ்னு சொல்கிற மாதிரி ஒரு டைமிங் ஒன்று கொடுத்துருவாரு. அந்த டைமிங்குள்ளே வந்து நீங்கள் வந்து உங்கள் டீமெல்லாம் சேர்ந்து அந்த அந்த செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 இப்படி செகண்ட்ஸ்லாம் கவுண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் சொல்கிற டைமிங் வந்து அட்லீஸ்ட் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஓகேங்களா, இது அந்த டாஸ்க்கு. ஸோ ரொம்ப ரொம்ப டீப்பாக நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, சூப்பராக விளையாண்டுருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டு இருந்தாங்க. இதில் வந்து சில பேர் வந்து ஆப்போசிட் டீம் வந்து எப்படியா வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பண்ண யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம எஃப்ஜே மற்றும் விக்ரம், இவங்க 2 பேர் தான் வந்து கானா வினோத் டீம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், அவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா, இது வந்து எப்படியும் வந்து இது உண்மையிலே வந்து ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க்கு தான். ஸோ இப்போ கவுண்டிங் கூட மிஸ் ஆனால் கூட வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலைனால அவங்க அவுட்டு தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இவங்க வந்து பண்ணது வந்து கொஞ்சம் எனக்கு சரியில்லாத மாதிரி தான் தோணுது. ஸோ ஒழுங்காக நார்மலாக விட்டுல அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லை அப்பாற்பட்ட விஷயம் அதை ஃப்ரீயாக விட்டுருக்கலாம். பட் இது மாதிரி பண்ணி அவங்களுக்கு பேட் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது. லாஸ்ட் டைம் சீசனில் வந்து எல்லாம் சூப்பராக ஜாலியாக விளையாண்டாங்க. லாஸ்ட் டைம் அதுக்கு முன்னாடி சீசன் நினைக்கிறேன் சூப்பராக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக விளையாண்டாங்க. பட் இதில் வந்து எல்லாருமே வந்து அவனை காலி பண்ணோம், இவனை காலி பண்ணோம், அவனை அடிச்சு தூக்கல, இவனை இதே தான் நினைக்கிறாங்க தவிர்த்து என்டர்டைனிங்காக ஜாலியாக பண்ணணும்னு யாருமே நினைக்காத மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக இந்த 2 பேர் விக்ரம் மற்றும் எஃப்ஜே இவங்க 2 பேர் வந்து கம்பல்சரி அந்த கான்செப்டில் இருக்காங்க. ஸோ அதையும் மீறி வந்து நம்ம கரகாட்டம் டீம் இருக்குல்ல, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வின் பண்ணாங்க. ஸோ 2 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. மொத்தம் வந்து ஒரு ரவுண்டுக்குமே 2 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. அதில் வந்து முதல் ரவுண்ட் வந்து நம்ம கரகாட்டம் டீமு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஓரளவுக்கு வந்துட்டாங்க, மேட்ச் பண்ணிட்டு வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமே வந்து பிக் பாஸ் வந்து இன்னொரு டைமிங் கொடுத்தாரு. ஸோ 1.25 நினைக்கிறேன் அந்த டைமிங் கொடுத்தாரு. அந்த டைமில் வந்து எம்ஆடி ஆத்தாடி டீம் வந்து மறுபடியும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. ஸோ அவங்களுமே வந்து கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணி எப்படி பண்ணணும் என்னென்னு பண்ணணும்னு ஃபாலோ பண்ணாங்க. யாரை ஃபாலோ பண்ணாங்க கேட்டால் அமித்தை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணாங்க, அமித் எப்படி போகிறாரு, அமித் எங்கே நிற்கிறாரு, ஸோ அமித் நிற்கிறதுல நம்ம நிற்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப டீப்பாக வந்து அமித் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸோ வின் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க. வின் பண்ணிட்டாங்க எம்ஆடி ஆத்தாடியும்.
அதுக்கப்புறம் 3வது ரவுண்டு தான் வந்து நம்ம ஆடிக்கிட்டே இருப்போன்ற டீம் இருக்குல்ல, இந்த டீமில் மொத்தம் 5 பேர் இருக்காங்களா. ஸோ 5 பேருமே வந்து கடைசியாக வந்து பிக் பாஸ் தேர்ட் ரவுண்டு வச்சுட்டு யார் வின்னுன்னு சொல்லலை. ஓகேங்களா. இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, நீங்கள் வந்து சப்போஸ் டைமிங் முடிச்சிட்டிங்க, உங்களோட டைமிங் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு மைண்டில் வந்து ஓடுது, இல்லை வந்து உங்கள் டீம்மேட் சொல்கிறாங்க டைம் நம்மளோட 60 செகண்ட் முடிஞ்சு 40 செகண்ட் முடிஞ்சிச்சுன்னா அங்கே ஒரு டிஸ்கோ டான்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது அங்கே போய் உங்களுக்கு அந்த சாங் போடுவாங்க, அதுக்கான ட்ரெஸ்ஸை நீங்கள் வேர் பண்ணணும். ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாமே வேர் பண்ணி நீங்கள் அங்கே போய் டான்ஸ் ஆடணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். டான்ஸ் வந்து நல்லா சூப்பராக ஆடணும். அதுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி ஸோ பிக் பாஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தாரு. அது சூப்பராக விளையாடிருந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ கடைசியாக வந்து அந்த சொல்லியிருந்தால பிக் பாஸ் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சார். ஸோ யார் வின் பண்ண சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தால, அந்த டீம் வந்து கடைசியாக வின் பண்ணது வந்து ஆடிக்கிட்டே இருப்போன்ற டீம் தாங்க வின் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து 45 செகண்ட்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மற்ற டீம் எல்லாமே வந்து 46.5 46 இப்படியே எடுத்திருந்தாங்க. பட் இவங்க தான் வந்து கரெக்டாக ஒரு அந்த டீம் வின் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த எஃப்ஜே விக்கல்ஸ் வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க, வின் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ இவங்களை வந்து கரெக்டாக ஒரு கால்குலேஷன் இல்லை, ஸோ இவங்க வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பார்த்து அவங்க வந்து பயமாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ மக்களே, இந்த கேம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சந்திக்கலாம். நன்றி.